இன்னைக்கு டே காலையிலேயே சிட்டுக்குருவி சத்தத்தோட தான் அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே போர்ட்டிகா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் வந்துட்டு ஒரு அட்டை பாக்ஸை வந்துட்டு கிளிங்கெல்லாம் வந்து தங்குற மாதிரி வைக்கலெல்லாம் போட்டு செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அதுலேயுமே நிறைய சிட்டுக்குருவிங்க வந்து தங்கிக்கிட்டு இருக்குங்க. அத்தையோட ஃப்ரெண்டுங்கன்னே சொல்லலாம். ஸோ நைட்டே வந்துட்டு மாடு பார்க்கல, காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து மாடை தான் பார்த்தேன். வீட்டுக்கு பின்னாடியே மலை ஃபுல்லாக எரிச்சு விட்டுருந்தாங்க. அப்போ தான் புதிய துளிர் வரும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு குளிர் அடிக்குதோ அதை விட பல மடங்கு வெயிலுமே இருக்கும். வேலூர் பற்றி சொல்லவா வேணும். அத்தை நைட்டே எப்பவுமே கொஞ்சம் பால் வாங்கி வச்சிருவாங்க. காலையில் லேட்டாக வந்து கறந்து கொடுப்பாங்கன்றதுனால, ஏன்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால ஒரு 5 மணிக்கெல்லாம் டீ போட்டு குடிப்பாங்க. அன்னைக்கு எங்களுக்குமே சேர்த்து கரெக்டாக டீ போட்டு வச்சுருந்தாங்க. நான் எந்திரிக்கும் போதே பெட் டீயோட தான் அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே வந்தாலே இப்படி தான் அத்தை நிறைய வேலை பார்ப்பாங்க. எனக்கு வேலை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். காலையிலே அத்தை வந்துட்டு கழனிக்கு போயிட்டு வந்துருங்கம்மா, வெயில் அப்புறம் அதிகமாக இருக்கும்னு சொன்னதுனால குட்டீஸை தலைக்கு எண்ணெய்லாம் வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அத்தை தான் பண்ணாங்க. மொச்சக்காய் குருமா, இட்லி.